ஒவ்வொரு முறையும் அதிகமான லைக்ஸ், கமெண்ட்ஸ், கருத்துக்கள் எல்லாமே கொடுக்கறது நம்ம மேசராசி தான். எதுக்குங்க மேசராசி அதிகமாக கொடுக்குறீங்க அப்படின்னா, நீங்கள் எந்த இடத்துலையும் முதன்மையாக இருக்குன்னு நினைக்கிறவங்க. அதனால தான் என்ன பண்ணுறீங்க, தப்போ சரியோ மனசில் பட்டதை சொல்லிடுறீங்க. இது தப்பே கிடையாது. ஸோ அப்படி பார்க்கும்போது மேசராசி அன்பர்களுக்கு இந்த ஐப்பசி மாதத்தில் நிறைய கிரகங்கள் ரொம்ப சாதகமான சூழ்நிலை இருக்காங்க. உங்களுடைய ராசிநாதனை தவிர்த்து இதில் நம்மளுடைய மேசராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா, அதாவது நீங்கள் செய்யாத தவறுகள், நீங்கள் தவறே செய்யலை, ஆனால் நீங்கள் தவறு செஞ்ச மாதிரி ஒரு சுட்டி காட்டி உங்களை லாக் பண்ணியிருக்காங்க. இல்லை உங்களுடைய வேலையில் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டாமினேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் பார்க்குற வேலையில் உங்களுக்கு ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா, அந்த ஒரு அழுத்தத்திலேருந்து நீங்கள் வெளியே வரீங்க. அந்த தவறு இப்போ நீங்கள் ஒரு ஹெச்ஆராக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட மேலதிகாரி ஒருத்தர் உங்களை ஒரு குற்றம் சொல்லிக்கிட்டே இருக்கார். அப்போ அந்த குற்றங்கிற விஷயங்களில் நீங்கள் ஈடுபடவே இல்லை, அதுக்கு ஒரு சூழ்ச்சி தான் காரணம் அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரியும், உங்கள் சார்ந்த அத்தனை பேருக்குமே தெரியும். ஆனால் அதை ஒரு மாய வலைக்குள்ளே லாக் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த லாக் பொய்யான லாக் அப்படிங்கிறத இந்த மாதம் ஐப்பசி மாதத்தில் நீங்கள் நிரூபிப்பீங்க. அதற்கு உங்களுக்கு யார் காரணமாக இருக்க போகிறா? குரு பகவான் மிகப்பெரிய காரணமாக இருக்க போகிறார். உங்களுடைய தன்னம்பிக்கை மூலமாக, உங்களுடைய தைரியத்தின் மூலமாக உங்களுடைய அத்தனை விதமான செயல்பாடுகளும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு சூப்பராக இருக்கும். இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா நம்முடைய மேசராசி பெண்கள் தங்க நகைகள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதாவது சில பேர் கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க, ஐயா தங்கம் விற்கிற விலையில் எங்கேயா தங்கம் வாங்க அப்படிங்க. தங்கம் எவ்வளோ விலை விற்றாலும் தங்கமே. தங்க கடையில் கூட்டம் இல்லாமல் இருக்கா? யோசிச்சு பாருங்கள். அதாவது இப்போ ஒரு பவுன் 1 லட்ச ரூபான்னாலுமே தங்க கடையில் கூட்டம் இருக்க தான் செய்யும். நீங்கள் நேர்மையானவர்களாக இருந்தீங்க. என்றைக்குமே பார்த்திங்கன்னா, நேர்மைங்கிறது எதை வச்சு சொல்கிறோம்னா, தான் வேலை பார்க்குற வேலையில் உண்மையாக இருக்கணும். மனச்சாட்சிக்கு உண்மையாக இருந்தாலே அதுவே நேர்மை. அப்போ ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் உங்களால் முடிந்தளவு ஆதரவற்ற முதியவர்கள், ஊனமுற்றவர்கள், இந்த 2 பேரில் யாராவது ஒரு ஆளை செலக்ட் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கும்போது கட்டாயமாக தண்ணீர் கேன் வாங்கி கொடுக்கணும். சாப்பாடு தண்ணீர் வாங்கி கொடுத்து அந்த சாப்பாடு பார்த்திங்கன்னா சாப்பிட்டோன்னே ஒரு சந்தோஷப்படுவோம் பார்த்திங்களா, அந்த அளவுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு மன நிறைவான சாப்பாடாக நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ஒளிமயமான எதிர்காலம் உறுதியாக உண்டு. நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. இப்போ நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஐப்பசி மாதத்தில் இந்த 2025 கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற நன்மைகள் என்ன, இந்த கிரகங்கள் உங்களுடைய லைஃப்பில் என்னென்ன விஷயங்களில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 20-30% என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகுது அப்படிங்கிற பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஐப்பசி மாதம் அப்படின்னே நம்ம ஃபஸ்ட்டு எந்த கிரகத்தை ஃபஸ்ட்டு எடுத்துக்கிடுவோம் அப்படின்னா, சூரிய பகவானை தான் எடுத்துக்கிடுவோம். சூரிய பகவான் எந்த ராசிக்குள்ளே உள்ள நுழைகிறாரோ அந்த மாதமே தமிழ் மாதமாக கருதப்படுகிறது. இப்போ ஐப்பசி மாதம் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா சூரியன் துலாம் ராசிக்குள்ளே நுழைவார். அப்போ துலாம் ராசிக்குள்ளே சூரிய பகவான் நீசம் அடைவார் அப்படிங்கிறது ஒரு கணக்கு. நீசபங்க ராஜயோகமும் ஆக போகிறார். இங்கே நீசம் மட்டும் ஆகலை இந்த மாதத்தில், அவர் நீசபங்க ராஜயோகம் அடையக்கூடிய செயல்பாடுகள் இந்த வருடத்தில் நடக்கிறனால பல நேயர்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களும் மிகப்பெரிய முன்னேற்றங்களும் நடைபெற போகுது. மற்ற ஏனைய கிரகங்களும் இதுக்கு உறுதுணையாக இருக்க போகிறாங்க. இப்போ நம்ம உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்ப்போம். மேச ராசி ஒவ்வொரு முறையும் அதிகமான லைக்ஸ், கமெண்ட்ஸ், கருத்துக்கள் எல்லாமே கொடுக்கறது நம்ம மேசராசி தான். எதுக்குங்க மேசராசி அதிகமாக கொடுக்குறீங்க அப்படின்னா, நீங்கள் எந்த இடத்துலையும் முதன்மையாக இருக்குன்னு நினைக்கிறவங்க. அதனால தான் என்ன பண்ணுறீங்க, தப்போ சரியோ மனசில் பட்டதை சொல்லிடுறீங்க. இது தப்பே கிடையாது. இது உங்களுடைய இயல்பான குணம். உங்கள் மனசில் பட்டதை வெளிப்படையாக பேசக்கூடிய குணம் உங்களுக்கு இருக்குது. அந்த தைரியமும் இருக்குது, அந்த நேர்மையும் இருக்குது. அதனால் வெளிப்படையாக நீங்கள் பேசுகிறீங்க. அதனால தான் உங்களுடைய ஆதரவு எனக்கு அதிகமாக வந்துக்கொண்டே இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது மேசராசி அன்பர்களுக்கு இந்த ஐப்பசி மாதத்தில் நிறைய கிரகங்கள் ரொம்ப சாதகமான சூழ்நிலை இருக்காங்க. உங்களுடைய ராசிநாதனை தவிர்த்து, இதில் சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, உங்களுடைய ராசிநாதனை தவிர்த்து மற்ற ஏனைய கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டாக இருக்காங்க. ஏன்னா ராசிநாதன் மட்டும் என்ன பண்ணுறாருன்னா, ஸ்டார்டிங்கில் 7ஆம் இடத்திலும் அதுக்கடுத்து 8ஆம் இடத்திலும் போய் உட்காந்துக்கிறார். அப்போ இங்கே நம்ம மேச ராசிக்கு என்ன சொல்ல வரோம் ஐப்பசி மாத பலன்களில் அப்படின்னா, உங்களுடைய லைஃப்பில்
இப்போ ரொம்ப நாட்களாக கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா பல முயற்சிகள் எடுத்து முயற்சிகளில் தடை இருக்குது, ரொம்ப ஒரு டிப்ரெஷனில் இருக்கீங்க. அதை எப்படி அதாவது ஒரு நகர்த்தி கொண்டு போவது என்று யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்கன்னா உங்களுடைய யோசனைக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்கும். அது என்ன விஷயமா இருந்தாலும் சரி, உங்கள் பொருள் சார்ந்த விஷயமா இருந்தாலும் சரி, மனம் சார்ந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி, அத்தனை விஷயங்களுக்கும் ஒரு வெற்றிகரமான ஒரு பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்க்கை. மனுஷங்க எதிர்பார்க்குறது என்ன? எனக்கு பிரச்சனை இல்லாமல் வாழலையா, கோடிக்கணக்கில் பணம் வேணும், எனக்கு அது வேணும் இது வேணுங்கிறத விட நிம்மதியான தூக்கம் வேணும். இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சு இன்றைக்கி நைட்டு வரையும் நான் ஒரு படபடப்பு இல்லாமல் ஒரு போராட்டம் இல்லாத வாழ்க்கைக்குள்ளே வாழணும்னா அதிகமான அன்பு நேர்கள் மேசராசி நேர்கள் எதிர்பார்க்குறீங்க. அப்போ அந்த எதிர்பார்ப்பு இந்த மாதம் ஐப்பசி மாதத்தில் கிரகங்களுடைய தன்மையில் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்க போகுது. உங்களுடைய அத்தனை விதமான முயற்சிகளும் உங்களுடைய தேவைக்கேற்ற செயல்பாடுகள் அனைத்துமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமான சூழ்நிலையை நோக்கி பயணிக்க போகுது. இதில் வந்து நம்மளுடைய மேசராசி என்பவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, அதாவது நீங்கள் செய்யாத தவறுகள், நீங்கள் தவறே செய்யலை, ஆனால் நீங்கள் தவறு செஞ்ச மாதிரி ஒரு சுட்டி காட்டி உங்களை லாக் பண்ணியிருக்காங்க, இல்லை உங்களுடைய வேலையில் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டாமினேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, நீங்கள் பார்க்குற வேலையில் உங்களுக்கு ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா அந்த ஒரு அழுத்தத்திலேருந்து நீங்கள் வெளியே வருவீங்க. அந்த தவறு இப்போ நீங்கள் ஒரு ஹெச்ஆராக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட மேலதிகாரி ஒருத்தர் வந்து உங்களை ஒரு குற்றம் சொல்லிக்கிட்டே இருக்கார். அப்போ அந்த குற்றங்கிற விஷயங்களில் நீங்கள் ஈடுபடவே இல்லை, அதுக்கு ஒரு சூழ்ச்சி தான் காரணம் அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரியும், உங்கள் சார்ந்த அத்தனை பேருக்குமே தெரியும். ஆனால் அதை ஒரு மாய வலைக்குள்ளே லாக் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த லாக் பொய்யான லாக் அப்படிங்கிறத இந்த மாதம் ஐப்பசி மாதத்தில் நீங்கள் நிரூபிப்பீங்க. அதற்கு உங்களுக்கு யார் காரணமாக இருக்க போகிறா? குரு பகவான் மிகப்பெரிய காரணமாக இருக்க போகிறார். ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் 8ஆம் இடத்தில் அமர்ந்தாலும் குருவுடைய பரிபூர்ண பார்வை சூப்பராக இருக்குது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் நினச்ச விஷயத்தை நினச்ச மாதிரி செவிச்சு காட்டக்கூடிய ஒரு சிறப்பான தன்மை. அதை என்ன சொல்லணும்னா, நான் என்னை உணரணுங்கிறது தான் எல்லோருடைய எதிர்பார்ப்போம். நீ என்ன மற்றவன் என்னை உணர்றானோ இல்லையோ, நான் ஏன் மேலே நம்பிக்கை வைக்கணும். அப்படி வச்சுட்டா என்ன பண்ண முடியும்? வெற்றி பெற முடியுங்கிறது எல்லாருடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்றவாறு நீங்கள் உங்களுடைய சிறத்தன்மையை வலிமைப்படுத்துவீர்கள். உங்களுடைய தன்னம்பிக்கை மூலமாக, உங்களுடைய தைரியத்தின் மூலமாக உங்களுடைய அத்தனை விதமான செயல்பாடுகளும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு சூப்பராக இருக்குது. இது ஃபஸ்ட்டு பாயிண்ட். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்முடைய மேசராசி பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஏற்றம் உண்டு. ஒரு குடும்ப பொறுப்பை நீங்கள் பார்த்துக்கிருக்கீங்க, உங்கள் வீட்டுக்காரர் வேலை பார்த்துட்டு வந்து பணத்தை கொடுத்துறாரு, நீங்கள் குடும்ப பொறுப்பை பார்த்துக்கிருக்கீங்க. அவ்வளோ தூரம் பொறுப்பாக பார்த்தும் கூட உங்களுக்கு மதிப்பு இல்லைன்னு சொல்லி நினச்சாலும் சரி, இல்லை பொருளாதாரம் உங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு கொஞ்சம் அதிகமாக செலவு வருது, தேவையில்லாத விரைய செலவு வருதுன்னு நீங்கள் நினச்சாலும் சரி, இந்த 2 விஷயங்களையும் டிக் அடிச்சலாம். இந்த மாதத்தில் டோன்ட் ஃபீல் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய மனக்கவலைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு கிரகங்கள் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது. இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய மேசராசி பெண்கள் தங்க நகைகள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. விலை அதாவது சில பேர் கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க, ஐயா தங்கம் விற்கிற விலையில் எங்கேயாவது தங்கம் வாங்க அப்படிங்க. தங்கம் எவ்வளோ விலை விற்றாலும் தங்கம் தங்கமே. தங்க கடையில் கூட்டம் இல்லாமல் இருக்கா? யோசிச்சு பாருங்கள். அதாவது இப்போ ஒரு பவுன் 1,00,000 தங்க கடையில் கூட்டம் இருக்க தான் செய்யுது. அப்போ அவங்கெல்லாம் எப்படி? அவங்களும் உழைச்சி தானே வாங்குகிறாங்க. அதே மாதிரி உங்களுடைய உழைப்புக்கேற்ற ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்து, பொருளாதாரத்தை கொடுத்து உங்களை தங்க நகை வாங்குவதற்கான ஒரு அமைப்பை கிரகங்கள் கொடுக்க போகுது. அதாவது குருவுடைய பரிபூர்ண பார்வைங்கிறது தான் தங்கத்தை அதிகப்படுத்துவதற்கான ஒரு அமைப்பு உருவாகும். அந்த அமைப்பு உங்களுக்கு இப்போ கிரகங்களுடைய சப்போர்ட் மூலமாக கிடைக்கிது. அதனால் நம்மளுடைய மேசராசி பெண்கள் ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக உங்களுடைய மகிழ்ச்சிக்கான விஷயங்களுக்கு நீங்கள் செயல்படலாம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம், இப்போ இந்த மாதத்தில் நம்மளுடைய ஐப்பசி மாதத்தில் மேச ராசியில் யாரெல்லாம் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கீங்களோ, நீங்கள் நேர்மையானவர்களாக இருந்தீங்க. என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா நேர்மைங்கிறது எதை வச்சு சொல்கிறோம்னா, தான் வேலை பார்க்குற வேலையில் உண்மையாக இருக்கணும். மனச்சாட்சிக்கு உண்மையாக இருந்தாலே அதுவே நேர்மை. மற்றவங்களுக்கு நேர்மையாக இருக்குங்கிறது இந்த கலியுகத்தில் வாய்ப்பு ரொம்ப கம்மி. உங்களுடைய மனச்சாட்சிக்கு நீங்கள் நேர்மையாக இருக்கீங்கன்னா கட்டாயமாக உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் காத்திருக்கு. அதே இது
நம்மளுடைய மனச்சாட்சிக்கு நிகராக இல்லாமல் எதிராக செயல்பட்டு மற்றவங்களுக்கு பாதிப்படையக்கூடிய லஞ்சம் வாங்கிட்டு இல்லை வேறு யாரையோ டாமினேட் பண்ணி அவங்கள லாக் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா உறுதியாக தவறாக எடுத்துக்கிறாதீங்க. இந்த மாதத்துலேருந்து திருத்திக்கோங்க. அப்படி திருத்தவில்லை என்றால் கிரகங்கள் உங்களை லாக் பண்ணி டீப்ரமோட் பண்ணிடும். இதுதான் முக்கியமான பாயிண்ட். ஓகேவா? ஸோ இது தவறுகள் செய்கின்ற தன்னுடைய மனச்சாட்சியை உறுத்தியும் வேறு வழி இல்லாமல் தவறு செய்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கும் பொருந்தும். மனச்சாட்சியே எனக்கு இல்லை, நான் இப்படித்தான் என்னுடைய தேவைக்காண்டி தான் நான் வாழ்வேன்னு சொல்கிறவங்களுக்கும் பொருந்தும். ஸோ இதெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம். இந்த மாதத்தில் கோச்சார கிரகங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒளிமயமான எதிர்காலத்தை கொடுக்க தயாராக இருக்குது. அந்த எதிர்காலத்தை தக்க வைத்துக்கொள்ள நீங்கள் என்ன செய்யணும்னா ஒரே ஒரு தானம் பண்ணுங்கள். என்ன தானம் பண்ணலாம்? இந்த முறை நம்ம ஐப்பசியில் மேக்ஸிமம் தான முறைகளே எடுக்கிறோம். அப்போ என்ன தானம் பண்ணால் உங்கள் லைஃப்பில் ஒரு மாற்றம் வரும் அப்படின்னா, நம்மளுடைய மேசராசி அன்பர்கள் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு மாதத்தில் குறைஞ்சது 4 செவ்வாய்க்கிழமை வரும். அப்போ ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் உங்களால் முடிந்தளவு ஆதரவற்ற முதியவர்கள், ஊனமுற்றவர்கள், இந்த 2 பேரில் யாராவது ஒரு ஆளை செலக்ட் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கும்போது கட்டாயமாக தண்ணீர் கேன் வாங்கி கொடுக்கணும். சாப்பாடு தண்ணீர் வாங்கி கொடுத்து அந்த சாப்பாடு பார்த்திங்கன்னா சாப்பிட்டோன்னே ஒரு சந்தோஷப்படுவோம் பார்த்திங்களா, அந்தளவுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு மன நிறைவான சாப்பாடாக நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ஒளிமயமான எதிர்காலம் உறுதியாக உண்டு. நேர்களே, தற்போது வரை நீங்கள் பார்த்தது உங்களுடைய ராசிக்கான பொது பலன்களே. இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா உங்கள் லைஃப்பில் ஒரு 20% அல்லது ஒரு 30% ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அது நிதர்சனமான உண்மை. ஆனால் சில நேர்கள் என்ன நினச்சிறீங்கன்னா, நம்ம யூடியூப்பில் சொன்னது அத்தனையுமே அப்படியே உங்களுக்கு நடக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒவ்வொருத்தவங்களுக்குமே பார்த்திங்கன்னா பிறக்கும்போது ஒரு நட்சத்திர அடிப்படையில் நீங்கள் பிறந்திருப்பீங்க. இப்போ பார்த்திங்கன்னா மேசராசி நம்ம எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் பொதுவாக. அப்போ மேசராசியில் 3 நட்சத்திரங்கள் இருக்குது. அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், கிருத்திகை நட்சத்திரம் என்ற 3 நட்சத்திரங்கள் இருக்குது. அப்போ 3 நட்சத்திரங்களும் ஒவ்வொரு நட்சத்திரங்களும் ஒவ்வொருத்தவங்க பிறந்திருப்பாங்க. அப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கும் தற்போது வயதுக்கு ஏற்றவாறு தசாபுத்திகள் மாறும். இப்போ ஒருத்தவங்களுக்கு அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்னா சில பேருக்கு பார்த்திங்கன்னா இப்போ குரு திசை ஓடலாம், ஒருத்தவங்களுக்கு புதன் திசை ஓடலாம். வயசுக்கு தக்கன தசாபுத்திகள் மாறும். அப்போ ஒரு லக்ன ரீதியாக தான் நம்ம தசாபுத்தியை ஒரு பர்ஃபெக்டாக கணக்கிடுவோம். அப்போ லக்னம், தசாபுத்தி, தற்போது நடக்கின்ற கோச்சார கிரகங்கள் எல்லாமே சேர்ந்தது தான் உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள எதிர்கால பலன்கள் என்பதை ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்மளுடைய சேனலில் பார்த்துட்டு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எனக்கு ஆதரவுகள் அதிகமாகவும் வருது. சில ஒரு அன்பான நேயர்கள் என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய மேலான கருத்துக்களை கோபமாக வெளிப்படுத்துகிறீங்க. போன வட்டம் இதான் சொன்னீங்க, எங்களுக்கு எதுவுமே நடக்கலை அப்படிங்காங்க. ஸோ எதுவுமே நடக்காமல் இருக்காது. குறைஞ்சது பார்த்திங்கன்னா 20% ஒரு சேஞ்ச் இருக்கும். பொருளாதாரம் கிடைக்கும்னா அதாவது கையில் ₹10 கூட இல்லாதவங்களுக்கு ஒரு ₹1000 இருந்தால் அது பொருளாதாரம் தானே. ஸோ ஆனால் நீங்கள் எதிர்பார்க்குற 1 லட்சம் 2 லட்சங்கிற பொருளாதாரம் உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அதனால் நம்ம சொல்கிற பொது பலன்களில் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் உறுதியாக ஏற்படணும்னு நானும் வேண்டிக்கிறேன். உங்களுடைய சுய ஜாதகங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க, உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட கேள்விகள் நிறைய வச்சுருப்பீங்க, அதை நீங்கள் விரிவாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டால் மட்டும் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டைம் நம்மளுடைய ஆஃபீஸில் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு கட்டாயமாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுடைய மேலான கருத்துக்கள், மேலான கேள்விகளை நீங்கள் தாராளமாக கேட்கலாம். அதற்கு பதில் கூற நான் கடமைப்பட்டிருக்கிறேன். மேலும் உங்களுடைய ஆதரவை நம்முடைய ஃபக்தி இன்ஃபோ சேனல்கள் அனைவரும் மேலும் மேலும் உங்களுடைய உறவினர்கள், நண்பர்கள் அனைவருக்கும் ஃபார்வர்ட் பண்ணி நம்முடைய ஜோதிடம் சார்ந்த, ஆன்மீகம் சார்ந்த பதிவுகளை உங்களை போல நல்ல உள்ளங்கள் இன்னும் நிறையவே இருக்காங்க. அவங்களுக்கு இந்த சேனலில் நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணி அவங்களும் இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் உதவியாக இருக்கணும்னு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் எனது மேலான நன்றியை தெரிவித்துக்கொண்டு உங்களுக்கு இன்னொரு விஷயமும் சொல்கிறேன். தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இந்த தீபாவளி முதல் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களும் மிகப்பெரிய முன்னேற்றங்களும் உங்கள் லைஃப்பில் வருவதற்கு எல்லாம் வல்ல சிவபெருமானும், தீபாவளிக்கு மிகப்பெரிய உறுதுணையாக இருக்கின்ற நம்முடைய முருகப்பெருமானும் உங்களுக்கு அருள் புரிவார் என கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் ஆதரவு கொடுத்து வரும் நம்மளுடைய நேயர்கள் அனைவருக்கும் எனது நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.